கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையையும் சமாதானத்தையும் உங்கள் மேல் இந்த காலை வேளையிலே ஊற்றுவாராக. அதிகாலையில் எழுந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பதாக. அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுவார் என்று சங்கீதம் 46:5 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் 143:8 சொல்லுகிறான், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துவேன். நன்றி இயேசுவே. ஜெபிக்கலாமா பிரியமானவர்களே? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த அதிகாலை வேளை ஒரு விசேஷித்த ஒரு வேளையாக இது மாறட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுதே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் அது நிரப்பட்டும் அப்பா. தேவ மகிமை இப்பொழுது நாங்கள் இருக்கிற எங்கள் வீட்டிலே அந்த கூடாரத்தை உம்முடைய மகிமையினாலே நீர் நிரப்புவீராக. தேவ வல்லமை இப்பொழுது எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இந்த நேரத்திலே எங்கள் மேலே இறங்கட்டும். தேவ பிரசன்னத்தினாலே அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நீர் இப்பொழுதே சூழ்ந்து கொள்ளுவீராக. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன்னதமான தெய்வமே, உயர்ந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, பூமியின் பூச்சக்கரத்தின் மேல் வீற்றிருக்கிறவரே, நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ராஜா, நீர் சர்வ வல்லமையுள்ளவர், நீர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். என் தேவன் மகா பெரியவர், உன்னதமானவர் அப்பா. இயேசுவே, நீரே எங்கள் தேவன் அப்பா. நீர் எங்கள் திராட்சை தோட்டக்காரர், நீர் எங்கள் மெய்யான திராட்சை செடி, நீர் நல்ல விதையை விதைக்கிற, நீர் எங்களை நல்ல கனி கொடுக்கும் ஒரு திராட்சை செடியாக எங்களை சுத்தம் பண்ணுகிறவர். விசுவாசத்தை துவக்குகிற என் ஆண்டவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், தடைகளை நீக்குகிறவர். அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரம குயமனே, எங்களை உருவாக்கினவரே, அப்பா பிதாவே, ராஜா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. சுத்த கண்ணர், பரிசுத்தமுள்ள தேவன் அப்பா. நீங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் உள்ளந்திரியங்களை அறிந்து ஆராய்ந்து வைக்கிறவரே, நீதிமானை சோதித்து அறிகிற என் தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறாருங்கப்பா. அமராஜா, உம்மை தேடி வந்து ஒவ்வொரு நீதிமான்கள் மேலும் இப்பொழுது வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நீதிமான்களுடைய மேலும் இப்பொழுது உம்முடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. நீதிமான்களை கர்த்தர் தாங்குவார், நீதிமான்களுக்கு அவர் உதவி செய்வார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். நீதிமானை பனையைப் போல செழிப்பாக்கி லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளரச் செய்கிறவர். நீதிமான்களுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறவர். இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். அமராஜா, அப்பா பிதாவே, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற என் தேவன் நீங்க சுவாமி. இந்த நேரத்திலும் அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையை நீர் ஊற்றுவீராக சுவாமி. அளவில்லாத உம்முடைய கிருபை ஊற்றப்படட்டும். இந்த நாளுக்கான கிருபையை நீர் எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராகப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை இப்பொழுதே ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவரே, நன்றி செலுத்துகிறேன்.
அப்பா பிதாவே, உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையிலே அப்பா பிதாவே ஒவ்வொருடைய முகங்களையும் அது பிரகாசிக்க செய்யட்டும். அப்பா உம்முடைய பிரசனத்தினாலே இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய பிரசனம் இப்பொழுதே மூடி கொள்ளட்டும். அப்பா இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இந்த நாள் முழுவதும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த தினத்திலே அதிகாலையிலே அப்பா எழுந்து நிற்கிற உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் அறிந்து அதன்படி நீர் செய்வீராக. அப்பா ராஜா, மகத்துவம் உள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. இந்த நாள் பொழுது அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். தேவைகள் அநேகம் இருக்கும் என்று சொன்னாலும் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெங்கல கதவுகளை உடைக்கிற தெய்வமே, இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பீடத்தின் பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடான உன் வாழ்க்கை பாதையை சரி பண்ணுவேன் சொன்னீங்களே சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பதாக இந்த நாளிலே நீர் சொல்லுவீராக. கரடு முரடான பாதைகளை நீர் சரி செய்து தருவீராக சுவாமி. ஹல்லேலூயா. வேலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, வேலைகளிலே உயர்வு உண்டாகட்டும். ராஜா இயேசு, வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம் உண்டாகட்டும். எஜமானுக்கும் தொழிலாளிக்கும் ஒரு நல்ல உறவு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அங்கே வரக்கூடிய சந்தேகங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இருக்கும் என்று சொன்னால், பிசாசுடைய தந்திரங்களும் கிரியைகளும் இருக்கும் என்று சொன்னாலும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சாத்தானை நான் துரத்துகிறேன். அப்பா ஹல்லேலூயா. பலவீனமான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்கும் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தின் ஆவிகள் உடைய பிள்ளைகளை பிடித்திருக்கும் என்று சொன்னாலும், அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன். பலவீனங்கள் மாறுவதாக, பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. சரீரத்திலே ஆவியின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் பலன் ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்குவதாக. உச்சி முதல் பாதம் வரைக்கும் இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிக்கலபா ஷிபிலி கலப ரிபிலிபியான் துனாதிமா லபல ஷிக்கலிதியான் துனதி. தேவ வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். அப்பா அக்கினி மயமான நாவுகள் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளின் சிரசின் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் அக்கினி அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் இறங்கின அதே அக்கினியின் வல்லமை மகிமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக. அவர்களை அண்டி நிற்கிற ஒவ்வொரு இருளும் இப்பொழுது நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரம் நீங்கி போவதாக. வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அதிகமாய் ஊற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறோம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்பா பிதாவே, இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தரிசிக்கட்டும். அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி இப்பொழுதும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஈசாக்கு அவன் தியான புருஷனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்பா அவனுடைய வாழ்க்கையிலே நீர் அவனை செழிப்புள்ளவனாய் மாற்றினீர். வறண்ட நிலங்களிலே அவனை இயேசுவை விதைக்கச் சொன்னீர். நூறத்தனையான பலனை அறுக்கச் செய்தீரே. அப்பா இந்த நாளிலும் இயேசுவை வியாபாரம் செய்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா வியாபாரத்தில் விருத்தி உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் ஹல்லேலூயா விருத்தி உண்டாகட்டும். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இயேசுவே ஆசீர்வாதத்தின் கரங்களாய் உடைய பிள்ளைகளுடைய கரங்கள் மாறட்டும். உடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி உண்டாவதாக. இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று ஹல்லேலூயா உடைய பிள்ளைகளுக்கு நேராக வெளிப்படட்டும். ஜீவ ஊற்று புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனர்கள் இந்த காலை வேளையிலே பலவான்களாய் மாறுவார்களாக. வியாதி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, உச்சி முதல் பாதம் வரைக்கும் எப்படிப்பட்ட டிசீஸ், எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினாலே நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். வியாதிகள் சுகம் அடையட்டும். சரீரத்தில் காணப்படக்கூடிய அத்தனை வியாதிகளும் மறைந்து போவதாக. எஸ்டர்டே மகத்துவம் உள்ள தெய்வமே,
சரீரத்தில் காணப்படக்கூடிய வியாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தலையில் காணப்படக்கூடிய வியாதிகள், ஹல்லேலூயா, தலை பகுதியில் இப்பொழுது எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் சரி, இப்பொழுதே அப்பா பிள்ளைகள் தங்கள் தலையிலே அப்பா கைகளை வைத்து ஜெபிக்கிற பொழுது இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தலையில் காணப்படக்கூடிய வலிகள், அது கேன்சராக இருந்தாலும் சரி, கட்டிகளாக இருந்தாலும் சரி, அடிக்கடி தலைவலி, அடிக்கடி தலை சுற்றல், இயேசுவின் நாமத்தினாலே மூளை பகுதியில் பிரச்சனைகள், நரம்பு மண்டலங்களுக்குள்ள காணப்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. விசுவாசிக்கிறவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா, விசுவாசத்தோடு இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அற்புத சுகம் உண்டாகட்டும். கல்வாரி சிலுவையிலே அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய பாவ சாபங்களை நீரே சுமந்து தீர்த்தீர் அப்பா. வியாதியை நீர் சுமந்து தீர்த்தீர், தரித்திரத்தை நீர் சுமந்து தீர்த்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க நீரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தீர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உம்முடைய மரணத்தினாலே நீர் ஜெயித்தீரப்பா. ஓ ரிமா ஷாகாலாபா ரிபலிபி ஆக்குதாந்தி என்கிறோம். தேவ மகிமை ராஷாலாக்கு. எஸ் டாடி, தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும், சாபங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சாப கட்டுக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரம்பரியமாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள், வீட்டில் எவ்வளவு வருமானங்கள், எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் இல்லாதபடி போகக்கூடிய சாபங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து பிள்ளைகள் ஊனமுற்றவர்களாய் பிறக்கக்கூடிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய எல்லா சாபங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நீங்குவதாக. எஸ்டடி கூணும் குருடும் செவிடுமாக இருக்கிற அசுத்த ஆவிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களில் ஒரு வெளிச்சம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. பார்வை இப்பொழுதே கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, தொண்டை பகுதியிலே அப்பா காணப்படக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, இதை கேட்கிற பிள்ளைகள் இயேசுவே ஹல்லேலூயா, நீங்கள் சொல்றீங்க தொண்டை பகுதியில் காணப்படக்கூடிய அந்த கட்டிகள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிகா தேவ மகிமை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இப்பொழுது நீர் பலப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசுகள் ஓடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இருள் நீங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு மேலும் இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேவ மகிமை இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய மாற்றங்களுக்காக நன்றி. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் தொடுகிறீர். நன்றி. தரித்திரங்கள் மாறட்டும். கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் நான் என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய சகோதரியை நீர் எனக்கு உணர்த்துகிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாய் தேவ வல்லமை இப்பொழுதே வெளிப்படுவதாக. வேடனுடைய கண்ணிக்கு எங்களை பாழாக்கும் அருவருப்புக்கும் எங்களை பாழாக்க நினைக்கிற ஒவ்வொரு பிசாசின் தந்திரமான கண்ணிகளுக்கு எங்களை நீக்குகிற தெய்வமே, இப்பொழுதே கண்ணிகள் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, தேவையில்லாத நண்பர்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மதுவுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் விலகுவார்களாக. எந்த மது வாய்க்கு தித்திப்பாய் தெரிகிறதோ அது எப்பொழுதே கசப்பாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி பிள்ளைகள் இயேசுவே மதுவை தொடாதபடிக்கு அப்பா உம்முடைய கரமுடைய பிள்ளைகளை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விபச்சாரத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளாக இருந்தாலும் சரி, இச்சையை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நீங்குவதாக. இந்த அதிகாலை வேளையில் அப்பா உம்முடைய மகிமை அதிக
அதிகமாக இறங்குவதற்காக நன்றி. உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் இரத்தத்தை தெளிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய மகிமை இந்த நாளிலே வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரமுள்ள என் தெய்வமே, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் பெரியவர், நீர் மகிமையுள்ளவர், நீர் உன்னதர். ஹல்லேலூயா. சகலத்தையும் சிருஷ்டித்தவர். உம்முடைய சிருஷ்டிப்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் அமர்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதற்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் மீது அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. தரித்திரம் மீண்டுமாய் ஜெபிக்கிறேன், மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி போவதாக. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டும். ஒரு தைரியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற விசுவாசம் உண்டாகட்டும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. இந்த காலை வேளையிலே நான் பலவான், நான் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு இருக்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் எனக்குள் வாழ்கிறார். ஆகவே நான் பயப்பட அஞ்சிடேன். பிசாசே, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக ஹல்லேலூயா ஒரு தைரியமும் பலனும் உண்டாகட்டும். அப்பா பிதாவே, நீரோ எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்க. இயேசுவே, பயத்தின் ஆவிகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. மரண பயம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா உம்முடைய கவரம் அமர்வதற்காக நன்றி. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது அந்த காலை வேளையிலே நீர் விடுதலை ஆக்குகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்ட ஒவ்வொருவரும் விடுதலை ஆகிறாங்கப்பா. எஸ்டடி நீர் விடுதலை பண்ணுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற என் தேவன். வார்த்தையை அனுப்பி பிசாசுகளை துரத்துகிறவர். உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில வல்லமை உண்டு. உடைய தீர்க்கதரிசி பேசுகிற பொழுது அப்பா நீர் செயல்படுகிறீர். உம்முடைய பிள்ளைகள் பேசுகிற பொழுது நீர் அற்புதங்களை செய்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டடி பிசாசுகளை நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பயம் நீங்க உடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்கட்டும். கணவன் மனைவி பிரச்சனைகள் முற்றிலுமாக மாறட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. குடும்பங்கள் இணையட்டும், பிரிந்த குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசத்தோடு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீர் அற்புதங்களை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிரியை செய்கிறீர், உமக்கு நன்றி. தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இந்த காலை வேளையிலும் தேவ தூதர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்கட்டும். வேலைக்கு போகிற பொழுதும் அப்பா வருகிற பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க, உங்களுடைய பிள்ளைகள் வாகனத்தில் செல்லுகிற பொழுது பாதுகாக்க. ஆமராஜ், உங்களுடைய பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பாக இருக்க இயேசுவின் நாமத்தினாலே தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். தூதர்கள் இப்பொழுது இறங்கி உடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்களாக. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானமுள்ள நாளாக இருக்கட்டும், சந்தோஷமுள்ள நாளாக இருக்கட்டும். இயேசுவினுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் இந்த நாளிலே உண்டாவதாக என்று சொல்லி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பொன்னான கரங்களில் நான் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. எஸ்டடி கோழி எப்படி தன் குஞ்சுகளை அது கூட்டிக் கொள்ளுகிறதோ, தன் சிறகுகளினால் எப்படி அது பாதுகாக்கிறதோ, அதுபோல நீர் பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறீர். வாக்கு தத்தத்தை கொடுக்கிற என் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றுகிறேன். நன்றி செலுத்துகிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.